Hi friends, இன்னைக்கு daily challenge program பார்க்கலாம். Program ID 8711. இன்னைக்கான question என்னன்னா replace diagonal sum. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான question. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு n cross n matrix இன்புட்டா கொடுத்துருவாங்க. n என்ற ஒரு இன்புட். ஓகேங்களா, இப்போ 4 கொடுத்தாங்கன்னா 4 cross 4 matrix. ஓகேங்களா, அதுதான் வந்து n cross n சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா diagonal sum ஒரு first ரெண்டு diagonal இருக்குன்னு இருக்காங்க. இங்க பாருங்க, டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட். ஓகேங்களா, இங்கிருந்து இந்த diagonal ரெப்ரசன்ட் பண்றது வந்து மெயின் diagonal. ஆப்போசிட் diagonal எது சொல்லிருக்காங்கன்னா டாப் ரைட் டு பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா, இந்த கிராஸ். ஓகேங்களா, இந்த கிராஸ் இந்த diagonal வந்து ஆப்போசிட் diagonal. இந்த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் வந்து மெயின் diagonal. டாப் ரைட் டு பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா, இது வந்து ஆப்போசிட் diagonal சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டு diagonalம் மெயின் diagonalம் ஆப்போசிட் diagonalம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த ரெண்டு diagonal இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணிடணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த ஆப்போசிட் diagonalம் இருக்கிற நம்பர்ஸும் மெயின் diagonal இருக்கிற நம்பர்ஸும் நம்ம சம் கண்டுபிடிச்சு அதை வந்து அதே போல வந்து அவுட்புட் என்ன பண்ண போறோம்னா அந்த சம்மை வந்து இந்த ஆப்போசிட் diagonal வர இடத்துலையும் மெயின் diagonal வர இடத்துலையும் பிரிண்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தா உங்களுக்கே புரியும். the main diagonal elements are இங்க பாருங்க 17 43 17 43 44 41. ஓகேங்களா, இதோட அடிஷன் வந்து 307. ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த மெயின் diagonal ரெண்டுமே வந்து 307 தான் வருதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து ஆப்போசிட் diagonal 40 40 38 44. ஓகேங்களா, இது சாரி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா 307 வருது. ஓகேங்களா, அந்த 307 இங்க பாருங்க இந்த ஆப்போசிட் இந்த மெயின் diagonal இருக்கு பாத்தீங்களா, டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் இந்த சைடும் இந்த ஆப்போசிட் diagonal டாப் ரைட் டு பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா, இந்த இடத்துலயும் வந்து அந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க வந்து இன்னொரு இன்புட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 cross 3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, 3 cross 3னா இந்த பக்கமும் இந்த மெயின் diagonalலையும் ஆப்போசிட் diagonalலையும் 39 வந்து காமனா வரும். ஓகேங்களா, அப்படி வரும்போது நீங்க ஒரு 39 தான் வந்து கன்சிடர் பண்ணணும் போட்டுருவாங்க. பாருங்க, here 39 is the common for both diagonals. both diagonals என்ன சொல்றாங்கன்னா இந்த மெயின் diagonals and opposite diagonals சொல்லிருக்காங்க. so only one 39 is considered to find the sum. ஓகேங்களா, நீங்க வந்து ஒரே ஒரு 39 மட்டும் தான் சம் பண்ணிக்கணும். நீங்க வந்து ரெண்டு தடவை 39 சம் பண்ணக்கூடாது. அப்போ அங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, 49 39 40. ஓகேங்களா, 22 39 24. ஓகேங்களா, இங்க வந்து இந்த 39 வந்து ஒரு தடவை தான் ஆட் பண்றோம்னு போட்டிருக்காங்க. அப்போ அப்படி ஆட் பண்ணும்போது 174ன்ற ஆன்சர் கிடைக்குது. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க மெயின் diagonalலையும் இந்த சைடு வந்து ஆப்போசிட் diagonalலையும் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா, இதான் வந்து இன்னைக்கான ப்ரோக்ராமோட லாஜிக்கு. வாங்க கோட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இப்போ பாருங்க, ஒரு n என்ற ஒரு இன்டிஜர் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, நான் ஃபார் லூப்ல வந்து ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அந்த 2D மேட்ரிக்ஸால நான் ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து i j என்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் சம்முக்காக சம் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா கெட் பண்ண போறேன். எதை கெட் பண்ண போறேன்னா அவங்க வந்து n என்ற ஒரு இன்புட் தான் கொடுக்க போறாங்க. அதனால வந்து %d ஆம்பர்சன் n. ஓகேங்களா, n என்ற ஒரு இன்புட் கொடுத்துட்டாங்க. இங்கன்னா 2D மேட்ரிக்ஸ் சொல்ல போறேன்றாங்க. மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் n cross n. ஓகேங்களா, இது வந்து நான் இன்புட் ஆஃப்டர் இன்புட் அந்த n வாங்கிட்டு போய் தான் கொடுக்கணும் இந்த மேட்ரிக்ஸ். சரி, ஓகேங்களா, இல்லைன்னா வந்து எடுத்துக்காது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் லூப் இப்போ அதே வந்து வாங்க போறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்புட். அப்போ 4 + 4 மேட்ரிக்ஸை நான் வாங்கணும். ஓகேங்களா, பாருங்க, ஃபார் i = 0 i <n
I plus plus. சரிங்களா? for j equal to 0, j less than n, j plus plus. ஓகேங்களா? இப்போ வந்து scanf ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ல வாங்க போறோம். சரிங்களா? எனக்கு வந்து ஒவ்வொரு இந்த 0,0, 0,1, 0,2 அப்படி வந்து நான் ஒவ்வொரு இன்புட்டா வாங்கணும். ஓகேங்களா? வித் ஸ்பேஸோட வாங்க போறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்பர்சன் ஆஃப் மேட் ij. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு இருக்கும். வந்து 0 less than 4 அப்போ கண்டிஷன் ட்ரூ, அப்போ உள்ள வரும். 0 j வந்து 0 less than 4 ஓகே கண்டிஷன் ட்ரூ, அப்போ உள்ள வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறது வந்து எதுல ஸ்டோர் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா மேப் 0,0 0,0னா ஃபர்ஸ்ட் என்ன இன்புட் வாங்க போது 17 வாங்க போகுது. நெக்ஸ்ட் வந்து j இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 0வா தான் இருக்கும், j இன்க்ரிமெண்ட் ஆகும், j வந்து 1ஆ மாறும். 1ஆ மாறும்போது அப்போ 0,1ன்னு இருக்கும். 0,1ன்னா எந்த பொசிஷன் 28ன்ற ஒரு நம்பரை வாங்கும். அதே மாதிரி வந்து ஸோ keep on getting input likewise பாருங்க. அதே மாதிரி வந்து அப் டு இப்போ 0ன்னு வச்சுங்க 0 1 2 3 3 வரி தான் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அந்த 40 வரையும் இன்புட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜே லூப் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்போ மேலே போயிட்டு ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐ வந்து 1ஆ மாறும். ஓகேங்களா? 1 லெஸ் தென் 4 அப்போ கண்டிஷன் ட்ரூ, அப்போ 3 உள்ள வரும். ஜே வந்து 0வா தான் இருக்கும், 0 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. அப்போ 1,0 சரி 1,0 இந்த பொசிஷன் ஓகேங்களா 24 இது வாங்கும். இதே மாதிரி 4x4 இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் வாங்கிட போகுது. இப்போ அவன் உள்ள ஒரு இன்புட் கண்டிஷன் கொடுக்க போறோம். இந்த இன்புட் எதுக்கு கொடுக்க போறோம்னா நம்மளுக்கு சம் தேவை. எதோட சம் தேவை, மெயின் டயகனல்ஸோட சம்மும் ஆப்போசிட் டயகனல்ஸோட சம்மும் தேவை. நான் என்ன பண்ணேன்னா இங்க உள்ளே நான் வந்து ஒவ்வொரு இன்புட் வாங்கிட்டு அப்படியே வந்து சம் பண்ற போறேன். நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மெயின் டயகனல் இருக்குல்ல, மெயின் டயகனல் பொசிஷன் நீங்களே எடுத்தீங்கன்னா இது வந்து 0,0, இது வந்து 1,1, 1,1, இது வந்து 2,2, 2,2, இது வந்து 3,3. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட பொசிஷன். அதனால நான் பண்றேன் i ஈக்குவல் ஜேன்னு கொடுத்துறேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து i 0வா இருக்கும், j 0வா இருக்கும். எப்போ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா வருதோ அப்போ மட்டும் நீ சம் பண்ணுன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த i ஈக்குவல் j வந்து இதை தான் பண்ண போகுது. இது என்ன பண்ண போதும் மெயின் டயகனல்ஸ் மட்டும் இது பண்ண போகுது. இப்போ நான் வந்து அப்படியே கூடவே வந்து எனக்கு ஆப்போசிட் டயகனலும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அது நான் என்ன பண்ண போனா i பிளஸ் ஜே ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ நான் இந்த கண்டிஷன் எதுக்கு போட்டிருக்கேன்னா இங்க பாருங்க i பிளஸ் ஜே அப்போ 0 ஓகேங்களா? ஐயும் 0 ஜேவும் 0 அப்போ 0 பிளஸ் 0 0 n மைனஸ் 1னா 4 மைனஸ் 1னா 3ன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து சம் பண்ணாது. அது வந்து i வந்து 0வா தான் இருக்கும், j வந்து 1ஆ மாறும். அப்போ 0 பிளஸ் 1 1 அப்பயும் கண்டிஷன் ட்ரூ ஆகாது. இது வந்து 0,0 1,1 2,2 3,3 மட்டும் தான் இதை ஆட் பண்ணும். இது வந்து மெயின் டயகனல்ஸோட கண்டிஷன். நான் இங்க ஆப்போசிட் டயகனல்ஸ் எப்படி சம் பண்ணுதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து 0,2 0,2ன்னா 4 மைனஸ் 1னா 3 அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகாது. இப்போ 0,3 0,3னா இது நம்மளுக்கு இங்க இருக்கிற 40, இது வந்து 0,0 0,1 0,2 0,3 0,3 ஆட் பண்ணினா 0 பிளஸ் 3 ஆட் பண்ணினா 3 கிடைக்கும். ஓகேங்களா? 3 ஈக்குவல் டு 3 அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ இந்த நம்பரும் எனக்கு சைட்ல அப்படியே ஆட் ஆகிட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சம் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சம்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். சம் பிளஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் ij. ஓகேங்களா? மேட் ஆஃப் ij. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு மொத்தத்தோட சம்மையும் கிடைச்சிரும். எப்படி சொல்றேன்னா இந்த ஆப்போசிட் டயகனலும் நெக்ஸ்ட் வந்து மெயின் டயகனலும் இது ரெண்டுத்தோட சம்மும் எனக்கு வந்து இதுல ஸ்டோர் பண்றோம். இந்த சம்முன்றதுல ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சம்மு கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த சம் வர இந்த மெயின் டயகனல் இந்த ஆப்போசிட் டயகனல் வரதெல்லாம் இந்த சம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதனால என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி இன்ட் i ஈக்குவல் 0 i லெஸ் தென் n i பிளஸ் பிளஸ் for j equal to 0 j less than n j plus plus. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதே if கண்டிஷன் தான். இப்போ நான் மேலே போட்டிருக்கீங்களா அதே if கண்டிஷனை வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். if i ஈக்குவல் டு 0 இது வந்து என்ன டயகனல்னா மெயின் டயகனல். if அதே கண்டிஷன்ல r i பிளஸ்
j equal to n minus 1 இருந்துச்சுன்னா எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ரீப்ளேஸ் பண்ண போறேன். எதை ரீப்ளேஸ் பண்ண போறேன்? அந்த மேட்ரிக்ஸா சாரி மேட் ஆஃப் ij வந்து எஸ்ஸா மாத்த போறேன். எஸ்னா என்னது? சாரி சம்மா மாத்த போறேன். இங்க பாத்தீங்கன்னா சம் இருக்குல்ல, இந்த சம்மா வந்து நான் மாத்த போறேன். இந்த சம்மில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இப்போ இந்த ஃபோர் கிளாஸ் ஃபோர் மேட்ரிக்ஸ் வந்து 307 ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு பதிலாக இந்த ஐஜேனா 0,0 வந்துச்சு. அப்போ 0,0 இடத்துல 307 ஸ்டோர் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து 1,1 வந்துச்சுன்னா 307, 2,2 வந்தா 307, 3,3 வந்தா 307 ஸ்டோர் பண்ணு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைகனல் பாத்தீங்கன்னா 0,3 வந்ததுன்னா 307, நெக்ஸ்ட் வந்து 1,2 வந்ததுன்னா 307, நெக்ஸ்ட் வந்து 0,2 2,1 வந்துச்சுன்னா 0 ஸ்டோர் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து 0,3 வந்துச்சுன்னா 307 ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் பண்ண போறோம். நம்ம பிரிண்ட் பண்ண தானே அந்த அவுட்புட் கிடைக்கும். அதனால வந்து printf எது பிரிண்ட் பண்ணோம்? %d இன்டிஜர் பிரிண்ட் பண்ண போறோம். எதை பிரிண்ட் பண்ண? மேட்ரிக்ஸ் மேட் ij. ஓகேங்களா? மேட் ij இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றதால printf வந்து ஸ்லாஷ்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. என்னென்ற ஒரு இன்புட் கொடுக்க போறாங்க. அந்த ஐஜே வந்து நான் ஃபார் லூப்காக எடுத்திருக்கேன், மேட்ரிக்ஸை கெட் பண்றதுக்காக 2D மேட்ரிக்ஸால. சம் வந்து எனக்கு அடிஷன் அதான் எல்லாம் இந்த மெயின் டயகனலும் ஆப்போசிட் டயகனலும் சம்மு தேவைன்றதால சம்மு வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்னென்ற ஒரு இன்புட் வாங்க போறேன். இந்த 2D மேட்ரிக்ஸால n கிளாஸ் n மேட்ரிக்ஸை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபார் லூப்ல வந்து இந்த 4x4 மேட்ரிக்ஸை கெட் பண்ணோம். எனக்கு கீழே இருக்கிற நான் இந்த மேட்ரிக்ஸ் கெட் பண்றது தான் இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். எப்போ நீ சம் பண்ணணும்னா மெயின் டயகனலா இருந்துச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா 0,0 1,1 2,2 3,3 இருந்தா சம் பண்ணு. இல்லைன்னா வந்து 0,3 1,2 2,1 0,3 இது வந்து ஆப்போசிட் டயகனல் அப்படி வந்தா மட்டும் சம் பண்ணுன்னு போட்டிருக்கேன். இங்க வந்து அதே கண்டிஷன் தான் இங்க யூஸ் பண்றோம். ஏன்னா இங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நான் வந்து மேட் ஐஜே வந்து சம் வந்து என்ன வருதோ எனக்கு வந்து இந்த ஆப்போசிட் டயகனலும் மெயின் டயகனல்ல வந்து சம் வந்து ரீப்ளேஸ் பண்றேன்னு போட்டிருக்கேன். printf வந்து மேட் ஐஜேன்னு போட்டிருக்கேன். இது வந்து நியூ லைன் கட்டிட்டு ஸ்லாஷ்னு போட்டிருக்கேன். கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கமெண்ட்ஸில் கேட்கலாம்.